Hi, hello friends, welcome back to my Tamil YouTube channel. இப்போல பாத்திருப்பீங்க ப்ரூல பார்த்தா சூப்பரான ஒரு ஹாப்பி பர்த்டே வீடியோ பாத்திருப்பீங்க. அதே போல பார்த்தா புடிச்சோட இமேஜோ இல்ல உங்களோட இமேஜோ யாரோட இமேஜோ ஆட் பண்ணி உங்க மொபைல் யூஸ் பண்ணி அதாவது உங்களுடைய மொபைல் யூஸ் பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? உங்க மொபைல் யூஸ் பண்ணி அது எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. இப்போ நம்ம சேனல் இப்போ தான் மறக்காம இந்த வீடியோக்கு ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்பதான் அது போல யூஸ்ஃபுல் எடிட்டிங் கண்டென்ட்லாம் போடுமா நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். ரிக்வெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சில வீடியோக்கள் போல உங்களுக்கு போட்டோஸ் இல்ல வீடியோஸ் பண்ணாலும் மறக்காம இன்ஸ்டாகிராம்ல பர்சனலா கான்டாக்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். மறக்காம இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணா பண்ணுங்க. ஆல்ரெடி பண்ணி கொடுத்தா ஜஸ்ட் ரொம்ப கம்மி பட்ஜெட்ல பண்ணி கொடுத்துருக்கா வேணும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்கள் பார்த்தா குயிக்கா பார்த்தா போயிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மொபைல் வீடியோ பண்ணது பார்த்தா அலைட் மோஷன் ஆப் அப்படி இந்த ஆப் உங்கள்கிட்ட என்ன பண்ணுறா உங்களால் இந்த வீடியோ மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ண முடியும். இந்த ஒரு ஆப்புக்கான லிங்க் பார்த்து நம்ம டெலிகிராம் குரூப்ல பின் மெசேஜ் ஏதாவது இந்த ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். வேணும் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்தா எடுத்துங்க. சில வீடியோக்களை பார்த்தா இந்த ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணி அப்படின்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்ல பார்த்தா நீங்க இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி இம்போர்ட் பண்ணா மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோ பார்த்தா உங்க மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ண முடியும். இந்த ஆப் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, ப்ராஜெக்ட் லிங்க் மாதிரி கொடுத்துருவோம். அப்பெல்லாம் ஒரு QR கோடு மாதிரி கொடுத்துருவேன். QR கோடு அப்படிலாம் ப்ராஜெக்ட் லிங்க் ஓகேங்களா கொடுத்துருவேன். ரெண்டுத்துல எதனா கிளிக் பண்ணி பார்த்தா லிங்க் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணலாம். அவ்வளோ QR கோடு கூகுளில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை உங்களுக்கு அலைமோஷன் ஆப்பிள் பார்த்தா நீங்கள் இம்போர்ட் பண்ணா பண்ணிக்கலாம். அதில் இம்போர்ட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஒரு ஃபாண்ட் தேவை. பேக்ரவுண்டில் பார்த்தா விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபாண்ட் பார்த்தா மூணு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துறேன். இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கணும் டேட் பார்த்து இருக்கும். அந்த டேட்டை நோட் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப் போய்ட்டு அந்த டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் இருக்கும். சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ நீ சொல்றது கொஞ்சம் கூட புரியல ப்ரோ, நீ கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க்ல எப்படி இருக்குன்னு தெரியல ப்ரோனா எப்படி இருக்கு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வேணுங்க செக் பண்ணி பாருங்க. சிறாங்க வீடியோவில் தான் போயில இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணிட்டு போகிறேன் எடிட் பண்ணுறது அப்படி பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் 2 இமேஜ் உங்களுடைய இமேஜ் 2 இமேஜ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணணும். அதுக்கு பிக்சார்ட் ஆப் யூஸ் பண்ணி உங்கள் பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணி எடிட் பண்ண வரும். இந்த ஆப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப்ல பின் மெசேஜ் இந்த ஆப் லிங்க் கொடுத்துருக்கோம். வேணும் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்தா எடுத்துங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு எடிட்டிய ஃபோட்டோ அந்த எடிட்டிய ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் பண்ணி பார்த்தா கிளிக் பண்ணா பண்ணிடுங்க. பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களோட 2 இமேஜ் யார் வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ண போகிறோம் அவங்களோட இமேஜ் பார்த்தா 2 இமேஜ் பார்த்தா கிளிக் பண்ணிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜை கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் கிளிக் பண்ணி கீழே உங்களுக்கு ரிமூவ் பேஜ்னு ஆப்ஷன் ஓகே அது ரிமூவ் பேஜ்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட்ல பார்த்தா ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் பண்ணி மேலே டவுன் பண்ணுற ஆப்ஷன் டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் தான் பண்ணீங்க. இதே போல் 2 இமேஜ் இருக்குங்களா 2 இமேஜ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. திருப்பி வந்து ஷாப் ஓப்பன் பண்ணா பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போட்டோஸ் இல்ல வீடியோஸ் பண்ணலாம் மறக்காம இன்ஸ்டாகிராம்ல பர்சனல் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணும்ன்றங்க எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காம இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ணிங்கன்னா கேமரா 1க்கு மேல ஒரு சின்ன ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் மேல கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபிட் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் பண்ணி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி எல்லா போட்டோஸும் இல்ல உங்களுடைய பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண சொன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி 2 போட்டோ சொல்லிடுறேன். அந்த 2 போட்டோல ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோவை நீங்க கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போட்டோ ஃபர்ஸ்ட் போட்டோவை நீங்க இதுல பார்த்தா ஆட் பண்ணா பண்ணீங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி மேல் பர்சன் கொடுத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போட்டோ பார்த்தா பக்கவா செட் பார்த்தா ஆயிடும். இது உள்ள இந்த பேனர் உள்ள ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா மேலே இருக்கும் ஹாப்பி பர்த்டேக்கு மேலே ஒரு பிக்சர் இருக்கும். இது மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபிட் கிளிக் பண்ணி ஸ்டார் பண்ணி கிளிக் பண்ணி இதுலேயும் பார்த்தோன்னா போட்டோவை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு மேலே ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பக்காவாக பார்த்தா செட் பார்த்தா இந்த ஒரு உங்களோட இமேஜ் ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே சின்ன கட்டமாக ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ ஆட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபிட் பேல் கிளிக் பண்ணி ஸ்டார் பண்ணி கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ எந்த ஃபோட்டோவோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத ஃபோட்டோ ஓகே 2 ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆட் பண்ணணும். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத ஃபோட்டோ லாஸ்ட் 2 பார்த்து ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் உங்கள் பிக்கை செலக்ட் பண்ணுறீங்க மேலே ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ பக்காவாக செட் ஆகிடும். ஓகேங்களா? சிம்பிள் தான். இதே போல் கொடுத்துருக்க எல்லா இமேஜ் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை லாஸ்ட் 2 பார்த்தா சேஞ்ச் பண்ணா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சிம்பிள் தான். கொடுத்துருக்க எல்லா சின்ன பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சு பார்த்தா சாங்கில் கொடுத்துருக்க எந்த ஒரு எஃபர்ட் ஆட் பண்ண தேவையில்ல. ஓகே, ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ண மட்டும் போதும். முடிச்சுட்டு மேலே கிளிக் பண்ணுங்க. வீடியோ 1080 பிக்கு செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் பல்ஸ் தான். இந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 மினிட்ஸ் லோட் முடிஞ்சதுனா உங்களோட கேலரியில் எந்த வீடியோ சேவ் பண்ண ஆகிடும். இப்படி தான் இந்த வீடியோ மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கான நீங்க சூப்பரான ஒரு எடிட் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.